இந்த மாரி பிளேட்ல அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்தோன்னே, "என்னடா இது! இவ தான் குக் பண்ணி வீடியோ போட போறா போல" அப்படின்னு யாரும் தப்பா நெனைக்காதீங்க. ஏன்னா, குக்கிங்க்கும் நமக்கும் ரொம்ப தூரம். அண்ட் இந்த ஃபிஷ் மட்டும் எப்படியோ பரவாயில்லாம குக் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் குக் பண்ண போறாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான்வெஜ் சூப்பரா குக் பண்ணுவாங்க. எனக்கு இந்த நண்டு, சிப்பி, இறால் இதெல்லாம் பார்த்தாலே வந்துட்டு நான் டச் பண்ண கூட மாட்டேன். சொல்லப்போனா வாஷ் பண்ண கூட மாட்டேன். அண்ட் அந்த சைட் வேலைகள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறது, வெங்காயம் கட் பண்ணுறது இந்த மாதிரி மட்டும் ஏதாவது செஞ்சு குடுத்துட்டு, தள்ளி நின்னு என்னடா பண்றாங்கன்னு பார்த்துட்டுருப்பேன். ஒரு வழியா வந்துட்டு நண்டு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரை முந்தின நாள் வச்ச வந்து ஃபிஷ் ஃப்ரை இருக்குல்ல, அதையே ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் வந்துட்டு எக் பாயில் பண்ணி வச்சாச்சு. சாம்பார் மார்னிங் வச்சது இருந்து, அதையே வந்துட்டு மதியம் ரைஸ்க்கும் எடுத்தாச்சு. என்னென்ன குக் பண்ணுறதுன்னு யோசிக்கிறது தான் ரொம்ப கிரிட்டிக்கல் டாஸ்க்குன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மதான். ஆனா எனக்கு இன்னொரு கிரிட்டிக்கல் டாஸ்க் என்னன்னா, குக் பண்றது எப்படியாவது நல்லபடியா வரணும். அண்ட் எனக்கு பொறுத்தவரைக்கும் குக்கிங்கும் கஷ்டம் தான். என்ன குக் பண்றதுன்னு யோசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அண்ட் ஒரு வழியா மதியம் சாப்பாட முடிச்சாச்சு. அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வெஜிடேரியன் தான் நல்லா குக் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நான்வெஜ் நல்லா குக் பண்ணுவாங்க. நீங்க எந்த கேட்டகரின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.